ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரஜோதயாத். பிரசித்தி வாய்ந்த ராகு காயத்ரி. வணக்கம் நேயர்களே, உங்கள் குன்றத்தூர் பாலாஜி அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம முதல்ல ராகு காயத்ரியோட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பதிவில் ராகுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை பற்றி ஒரு எபிசோடில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் கெட்ட பலன் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிரகங்கள்லேயே நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகு கேது. ஏன் ராகு கேதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இதை ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சாயா கிரகங்கள் சொல்லுவாங்க, நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க. அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் வயிறுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ராகு, வயிறுலேருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதியை கேதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராகு கேது மற்ற கிரகங்களுக்கு எல்லாருக்குமே வீடு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா சனீஸ்வரனுக்கு 2 வீடு இருக்கு, குருவுக்கு 2 வீடு இருக்கு, அது தவிர புதனுக்கு 2 வீடு இருக்கு, செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு, அதுக்கப்புறம் சூரியனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு இருக்கு. ஆனா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது, எந்த ஒரு கட்டமும் கிடையாது. அப்படிங்கும் போது இப்ப ராகு கேது எந்த கட்டத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை ராகுவாலையும் முடியும், கேதுவாலையும் கொடுக்க முடியும். மெயினா இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ராகு ஜாதகத்துல லக்னத்துல இருந்தாலும் சரி, 2வது இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருந்தாலும் சரி, இதை ராகு கேது தோஷம் சொல்லிட்டு ஜாதகத்துல சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே ஜாதகத்துல ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எதிரான இடம் சொல்லக்கூடிய இடத்துலதான் கேது இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்துல ராகு இருக்கார் அப்படின்னா திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல கேது இருப்பார். அதே லக்னத்துல இருந்து 2வது இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா 8வது இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல கேது இருப்பார். அப்படிங்கும் போது இந்த 2 இடத்துலயுமே ராகு இருந்தார் அப்படின்னா இதை ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க. நிச்சயமா காலஹஸ்தி அப்படின்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு கேது தோஷ பரிகாரத்தை நம்ம கட்டாயமா பண்ணணும், அவசியம் பண்ணணும். இதே ராகு கேதுவுக்கு நடுவுல மற்ற கிரகங்கள் மாட்டின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இத ஜாதகத்துல கால சர்ப தோஷம் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்துல ராகு இருக்கார், 7வது இடம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துல கேது இருக்கார். அந்த பக்கம் இந்த ராகு கேதுவுக்கு நடுவுல மேல மற்ற கிரகங்கள் மாட்டின்றாலும் கீழே மற்ற கிரகங்கள் மாட்டின்றாலும் இதை கால சர்பதோஷம் சொல்லுவோம். இந்த கால சர்பதோஷமத்தோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இது ராகு கேது தோஷத்தை கூட வலிமையான தோஷம் சொல்லக்கூடிய இந்த கால சர்பதோஷமத்தோட ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா காலஹஸ்தி அப்படின்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு இந்த கால சர்பதோஷ பரிகாரத்தை அவசியம் பண்ணணும். இந்த கால சர்பதோஷமத்தோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது 27 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு செட் ஆகும். நம்ம எவ்வளவுதான் நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கால சர்பதோஷத்தோட பாதிப்பு. அப்படிங்கும் போது அந்த ராகு கேதுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியம்ங்கிறது அவ்வளவு ஜாஸ்தி. அது தவிர ராகு பார்த்தோம் அப்படின்னா ராகு இருக்கக்கூடிய இடம், அதாவது ஓவர் த நைட் ஒருத்தனை பெரிய ஆளாக்கக்கூடிய யாருன்னு பார்த்தோம்னா ராகு தான். நம்ம குரு பயிற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், சனி பயிற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனா ராகு கேது பயிற்சியை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கறதுல இது தவறான விஷயம். மற்ற கிரகங்கள் எல்லாமே கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள், ஆனா ராகு கேது மாத்திரம்தான் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது எதிர்மறைவா சுத்தக்கூடிய கிரகங்கள். அதாவது இப்ப பார்த்தோம் மீனத்துல இருக்கார் ராகு அப்படின்னா அடுத்த பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி வருது அப்படின்னா மீனத்துல இருந்து கும்பத்துக்கு மூவ் ஆவார், முன்னாடி போக மாட்டார், பின்னாடி வருவார். அதே மாதிரிதான் கேதுவும். அப்படிங்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய பலன் ரொம்ப அபரீதமா இருக்கும். ஓவர் த நைட், அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய விஷயம், சடனா ஒருத்தரை பெரிய ஆளாக்கக்கூடிய அந்த யோகம்ங்கிறது ராகு கேதுவால மாத்திரம்தான் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ராகு 3வது இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, முயற்சி ஸ்தானம் லக்னத்திலேருந்து 3வது இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கார் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், ராகு அவரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
அவனை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல அந்த ராகு வந்துட்டார் அப்படின்னா அவனுக்கு உண்டான அந்த முயற்சியை வந்து அபரிதமா அவனுக்கு வந்து தட்டி கொடுத்துட்டு இருப்பார். அவனை சோர்வடைய விட மாட்டார். அதனால்தான் வந்து ராகு கேது இருக்கிற பொசிஷனை வந்து மெயினா பார்ப்பாங்க. இப்ப ராகு வந்து குருவோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு விசேஷமான யோகம், குரு சண்டால யோகம். ஓகேங்களா? அது வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம். ஓகேங்களா? ஏன்னா ராகுவோட சில கிரகங்கள் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சுக்கிரனோட ராகு சேர்ந்து இருந்தா அந்த யோகம் கிடையாது. அதை வந்து ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, லைஃப்ல வந்து சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்காரு அப்படின்னா அந்த சேர்க்கைங்கிறது சரியில்லாத சேர்க்கை. அதே மாதிரி சுக்கிரனோட கேது சேர்ந்திருந்தாலும் அந்த சேர்க்கைங்கிறது வந்து சரியில்லாத விஷயம்தான். ஓகேங்களா? இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களோட தன்மைகள் தான். இப்போ 2 சுப கிரகங்கள் சேர்ந்து இருந்துன்னா அது விசேஷமான பலனை தரக்கூடிய யோகம். அதே மாதிரி 2 பாவ கிரகங்கள் சேர்ந்து இருந்தா அதுவும் வந்து ஒரு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய யோகம். இதே ராகு கேது வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6, 8, 12 இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு விசேஷமான பலனை தரக்கூடிய விஷயம். அதே மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6, 8, 12 சுப கிரகங்கள் போயிடுது அப்படின்னா அது வந்து அந்த கிரகங்களோட தன்மை எழுந்திருக்கக்கூடிய நிலையில இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ராகு கேதுவுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா லக்னத்துல ராகு இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு விசேஷமான அமைப்பு. ராகுவோட குரு சேர்ந்திருக்கார் இல்ல ராகுவோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார் அப்படின்னா லக்னத்துல அது வந்து சில இடத்தை பொறுத்து சில என்ன சொல்லுவாங்க ராசியை பொறுத்து ஒரு விசேஷமான அமைப்பை தரக்கூடிய யோகம் அது. ராகு வந்து சில விஷயம் 11வது இடத்துல ராகு இருக்காரு அப்படின்னாலே அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அபரீதமான யோகத்தை கொடுப்பாரு ராகு. அதே ராகு வந்து 10வது இடத்துல இருந்தா கூட ஒரு அபரீதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா ராகு வந்து திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல இருந்தாலோ இல்ல ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8வது இடத்துல ராகு இருந்தாலோ அது வந்து பிரச்சனையை தரக்கூடிய இடங்கள். ஆனா இந்த ராகு கேதுங்கிறது வந்து பார்த்தோம்னா நடுவுல வந்து வந்த கிரகங்கள் தான். அதனால்தான் அது வந்து சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சிங்கிறது வந்து நமக்கு வந்து திடீர் ராகு பெயர்ச்சி அந்த கேது பெயர்ச்சிங்கிறது நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அபரீதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். ஓவர் த நைட் ஒருத்தனை பெரியார் ஆக்கக்கூடிய யோகம் நிச்சயமா. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னு வந்தோம் வச்சுக்கோங்க, நடைமுறையில பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நம்ம பேச்சுவார்த்தையில சொல்லுவோம் நேற்று வரைக்கும் அவன் சைக்கிள்ல போயிருந்தான்டா, திடீர்னு வந்து அவன் கார் வாங்கிட்டான்டா, திடீர்னு பைக் வாங்கிட்டான்டா அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ராகு கேது பெயர்ச்சி அது உண்டான டைம்ல அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபரீதமான யோகத்தை கொடுத்துருவார் ராகு. அந்த மாதிரியான ஒரு விசேஷ பலனை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து ராகு. அதான் சொன்னாங்க ராகு ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது இடத்துல இருந்தாலும் ராகு வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது இடத்துல இருந்தாலோ இல்ல ராகு வந்து 3வது இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலோ அது வந்து விபரீதமான பலனை கொடுக்கக்கூடிய யோகம். அப்படிங்கும் போது இந்த ராகு கேதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அந்த தோஷத்தையும் நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அதுக்கு உண்டான தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். ஏன்னா ராகுவால பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி, ராகுவால கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஜாஸ்தி, அதே மாதிரி ராகுவால வரக்கூடிய பாதிப்புகளும் ஜாஸ்தி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம வந்து ஜாதகத்துல வந்து நம்ம பார்த்தா தெரியாது, ஜோசியத்தை போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன பலன் இருக்கு, என்ன கிரகங்கள். அதனால்தான் ராகு தசை ராகு புக்தி வரக்கூடிய காலகட்டம். ராகு வந்து எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார். அதனால்தான் ராகு திசை ராகு புக்தி வரக்கூடிய காலகட்டத்துல அது வந்து இளம் வயதுல வந்து ஒரு குழந்தைக்கு ராகு திசை ராகு புக்தி வருது அப்படின்னா அந்த ஒரு 2.5 வருஷம் 2.25 வருஷம் குழந்தைய வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். காரணம் ஏன் அப்படின்னா கூடா சேர்க்கை கூடா நட்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், பேட் ஹேபிட்ஸ்லாம் வரக்கூடிய நேரம். ஏன்னா ராகு வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா கொண்டு வந்துருவார். அதனால்தான் இந்த ராகு திசைன்னு சொல்லக்கூடிய அந்த 18 வருஷ காலகட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல வருது அப்படின்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், லேக் ஆஃப் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் போயிடும். படிப்புல கவனம் இருக்காது, அவனோட புத்தி வேற விஷயத்துல போயிடும், கெட்ட விஷயத்துல போகும். அதனாலதான் இளம் வயதுல ராகு திசையோ கேது திசையோ வருது அப்படின்னா பிரச்சனை. அந்த குழந்தைய வந்து நம்ம கண்காணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ராகு திசையில வந்து திருமண யோகம் தருவார், குழந்தை பாக்கிய யோகம் தருவார், மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாத்தையும் தருவார். அதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. ஆனா ராகு திசை ராகு புக்தி, ராகு திசை சனி புக்தி, ராகு திசை கேது புக்தி
வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம A to Z எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கணும். 2 வீலர் 4 வீலர்ல போகும்போது கவனமா இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடக்கூடாது. ரோட கிராஸ் பண்ணும் போது, மாடிப்படி கட்டி ஏறி இறங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன தசாபுக்தியில இருக்கோங்கிறது தெரிஞ்சுன்னு நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நேயர்களே. நன்றி, வணக்கங்கள். இந்த பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது தவிர உங்களோட கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் தாராளமாக பண்ணிட்டு தான் இருப்போம். அது தவிர ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கோம். உங்களோட ஜாதகத்தில் என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கோ, இல்லை எனக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கோ. என்னால் முடிஞ்ச முயற்சிகளை, என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் தாராளமாக செய்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கங்கள்.